இந்த அமைப்பின் முக்கியஸ்தர்கள் பெருமதிப்பிற்குரிய கலா பாலசுந்தரம் அவர்களே, ராஜேஷ் திரிவேதி அவர்களே, கந்தசாமி பரதன் அவர்களே, வீரப்பன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற விருதாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பெருமதிப்பிற்குரிய இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் திரு துரைராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புரை நிகழ்த்துவதற்குரிய நேரம் அல்ல என்பதை நான் நன்றாக அறிவேன். சிறிய அளவிலான உரையை நிகழ்த்தி என்னுடைய கடமையை நிறைவு செய்ய கருதுகிறேன். பெருமதிப்பிற்குரிய முரளிதரன் அவர்கள் பேசும்போது சொன்னார், 2006 இந்த ஜனனம்ங்கிற பெயரில் இது தொடங்கும் போது நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்குரிய அந்த நல்ல வாய்ப்பை எப்போது பெற்றேன். 19 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் நானும் ஒரு கருவியாக இருந்தேன் என்பது எனக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இது போன்ற விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து கலந்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ 8 வருஷமாக இது விருது தரேன்னு சொல்கிறாங்க. இந்த 8 வருஷத்தில் 4 வருஷம் நான் மட்டுமே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு அநேகமாக எனக்கு மட்டும்தான் இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். வழங்குகிற நிகழ்ச்சியில் தினந்தோறும் ஒரு வாரத்துக்கு 1-2 நான் கலந்துக்கிற வாய்ப்பை தொடர்ந்து பெற்றிருக்கிறேன். பல்வேறு அமைப்புகள், பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை பாராட்டுகிற வகையில் விருதுகள் தருவது என்பது இயல்பான ஒன்று. அந்த விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து கலந்து கொள்கிற போது சென்னையில் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த விருதாளர்கள் சிறப்பு விருந்தினர்களோடு தான் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புவார்கள். ஆனால் இங்கே விருதாளர்களோடு சிறப்பு விருந்தினர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுக்கு சாதனை புரிந்தவர்களை இந்த மேடை அலங்கரித்திருக்கிறது, அங்கீகாரப்படுத்தி இருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய சண்முகையா, வடக்குத்தியால், இந்த 2 பேர் பண்ண காரியத்தை நாம் பார்த்து உண்மையிலேயே நெகிழ்ச்சி அடைந்தோம். பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் இது மகிழ்ச்சி என்பதையும் கடந்து ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்குகிற நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. அதே போல் இந்த டேங்க் பண்ட் ரவி அவருடைய உணர்ச்சிபூர்வமான உரையை கேட்டதற்கு பிறகு யாரும் இனிமேல் நான் சேவை செய்வதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வேன், இன்னொருத்தருக்கு சேவையே பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு கல்மனசுக்காரர் இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த அரங்கு விட்டு போகும்போது நான் என்னால் முடிந்ததை நிச்சயம் வேறு ஒருவருக்கு அல்லது கூட இருப்பவர்களுக்காவது செய்வேன் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவர்களை இந்த மேடை தொடர்ந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஹாஷிப், ஜெயச்சந்திரன், அனில்குமார், அனூப் தாமஸ் போன்ற இந்த வன பாதுகாவலர்கள் அவர்கள் ஆற்றிய அந்த பணியை இங்கே பாராட்டி இருக்கிறார்கள். இது பெருமதிப்புக்குரிய முரளிதரன் சார் பேசும்போது சொல்லின்னு இருந்தார். பொதுவாக வனத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான காரியத்தில், அது வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் போது இந்த காப்பாற்றும் பணி இதிலெல்லாம் பெருசாக வனத்துறையினர் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய கடமை என்பது வேறு. ஆனால் ஒரு மனிதாபிமான உணர்வோடு இந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்.